மீண்டும் மீண்டும் ஏமாற்றம். இனியும் பாஜகவில் தொடர்வதில் எந்த பலனும் கிடையாது. திமுகவில் ஐக்கியமான விஜயதாரணி. திமுகவில் விஜயதாரணிக்கு வர இருக்கும் முக்கிய பதவி, அதாவது விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி 2024 வருட சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தனது பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்தார். இவருக்கு கன்னியாகுமரி தொகுதியில் எம்பி பதவி கிடைக்கும் என்று பாஜக தரப்பில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இவர் பாஜகவின் முக்கிய பொறுப்புகளில் இடம்பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுவும் நடக்கவில்லை. இதனால் இவர் அதிருப்தியாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. மேலும் விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய போது காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு தலைமை பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது என்று குற்றம் சாட்டிதான் வெளியேறினார். பாஜகவில் பெண்களுக்கு முக்கிய பதவி கிடைக்கும் என உறுதி அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பாஜகவில் இணைவதாக முடிவு எடுத்ததாக தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்குரிய வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை என்று இவர் சில மாதங்களுக்கு முன்பே தெரிவித்தார். அதேவேளை சில மாதங்களுக்கு முன்பு அமித்ஷாவை சந்தித்த அனுபவத்தையும் இவர் பகிர்ந்தார். மத்திய தலைமை எனக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கும் என்று உறுதியளித்துள்ளது என்று தெரிவித்திருந்தார். விஜயதாரணி தனது எதிர்கால அரசியல் பயணத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்க உறுதியாக இருக்கிறேன் என்றும் அப்போது தெரிவித்திருந்தார். ஆனால் அமித்ஷாவை சந்தித்தே 3 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அப்படியிருந்தும் இவருக்கு அடுத்தடுத்து கட்சிகளில் என்ன பணிகள், என்ன பதவிகள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி எந்த ஒரு தகவலும் விஜயதாரணிக்கு பாஜக மேலிட தரப்பிலிருந்து இதுவரை கிடைக்கவில்லை. அதிலும் குறிப்பாக பாஜகவின் முக்கிய கூட்டங்கள் நடைபெறும் இடங்களில் விஜயதாரணியை அழைப்பதையும் பாஜகவினர் தவிர்த்து வந்துள்ளனர். எனவே இனிமேலும் பொறுமை காத்து அரசியல் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்த விஜயதாரணி அவர்கள் இப்போது திமுகவில் இணைந்து அரசியல் பணியை தொடர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. காங்கிரஸ் கட்சியில்தான் பெண்களுக்கு தலைமை பதவி கிடைக்காது என்று முடிவெடுத்து பாஜகவுக்கு சென்ற இவர் இப்போது பாஜகவில் அதைவிட மோசம் என்பதை உணர்ந்து திமுகவை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கிறார் இவர். அது மட்டுமில்லாமல் இவர் திமுகவில் இணைந்த உடனேயே இவருக்கு அடுத்து என்னென்ன பொறுப்புகள், என்னென்ன பதவிகள் கொடுக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் உடனே தெரிந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நம்பிக்கையில்தான் இப்போது பாஜகவிலிருந்து உறுதியாக விலகி திமுகவில் இவர் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் இவர் திமுகவில் இணைந்தாரானால் கண்டிப்பாக இவருக்கு தமிழகத்தில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஏனென்றால் ஏற்கனவே இவர் காங்கிரஸில் இருந்தவர். இப்போது காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணியில்தான் இருக்கிறது. ஆகவே இவர் திமுகவில் இணைந்ததற்கு பிறகு இவருக்கு அடுத்து வரும் தேர்தல்களில் எந்த தொகுதியை கொடுத்தாலும் அந்த தொகுதியில் நின்று விஜயதாரணி எளிதாக வெற்றி பெற்றுவிட முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்க, விஜயதாரணி இப்போது பல கட்சிகள் தாவி திமுகவில் இணைய இருப்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.